ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச நூடுல்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதுவும் வீட்லயே நல்ல ஹெல்த்தியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். எப்பவுமே கோதுமை மாவு வச்சு சப்பாத்தி பூரின்னு பண்றதை விட இந்த மாதிரி வித்தியாசமா நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்க. குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்டும் சூப்பரா இருக்கும். நூடுல்ஸ் செய்யறதுக்காக ட்ரெயினர்ல 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. நான் 250 ml கப் யூஸ் பண்ணியிருக்கேன். கோதுமை மாவு சேர்த்துட்டு கோதுமை மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க. மாவை நல்லா சலிச்சு எடுத்துட்டேன். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நம்ம சேர்த்துருக்கிற உப்பு ஆயில் எல்லாமே கோதுமை மாவோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு இதோடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கணுங்க. சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிடாதீங்க. இப்போ நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட்டேன். எக்ஸ்ட்ராவாக இனி ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து தான் பிசையணும். ஒட்டுக்கா தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டான மாவாயிடும். சப்பாத்தி மாவு மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நூடுல்ஸ் கரெக்டாக வராது. கெட்டியான மாவாக இருக்கணுங்க. இப்போ மாவை நல்லா இந்த மாதிரி டைட்டாக பிசைஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம மொத்தமாக 2 கப் அளவுக்கு கோதுமை மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். உங்கள் மாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மாவை இந்த மாதிரி டைட்டாக பிசைஞ்சிட்டேங்க. இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு கெட்டியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவை பிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் சாஃப்டாக இல்லாமல் நல்லா கெட்டியாக இருக்குது. இப்படி இருந்தால் தான் நம்ம மாவை முறுக்கு குழலில் போட்டு பிழிஞ்சிட்டு தண்ணியில் சேர்க்கும் போது மாவு கரைஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ நான் மாவை 2ஆக பிரிச்சுக்கிறேங்க. பிரித்த மாவை முறுக்கு பிடியில் போட்டு நம்ம பிழிஞ்சு எடுக்கணும். நான் இந்த மாதிரி முறுக்கு பிடியில் இருக்கிற தட்டில் இந்த மாதிரி 2 சின்ன சைஸில் இருக்கிற தட்டு எடுத்திருக்கேன். நம்ம இடியாப்பம் பிழியிற தட்டு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற தட்டு யூஸ் பண்ணிக்கோ. 2 மீடியம் சைஸில் இருக்கிற தட்டு இருக்குங்க. இது கொஞ்சம் பெரிய ஹோல்ஸாக இருக்குது. இது ரொம்பவே குட்டி ஹோல்ஸாக இருக்குது. பெரிய ஹோல்ஸ் இருக்கிற தட்டு யூஸ் பண்ணி நூடுல்ஸ் போட்டுக்கலாம். நல்லா ஆயில் கிரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். சைடெல்லாம் நல்லா ஆயில் கிரீஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ முறுக்கு பிடியில் மாவு சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் மாவை ஒரு 1 மணி நேரம் போல் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா உடனே செய்யறதுனாலும் இந்த மாதிரி உடனேவே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ முறுக்கு பிடியில் மாவை சேர்த்துட்டேங்க. முறுக்கு பிடி கொள்கிற அளவுக்கு மாவை ஆட் பண்ணிட்டு நம்ம புளிஞ்சுக்கலாம். நம்ம புளியிற தட்டில் ஃபுல்லாக நான் கோதுமை மாவு டஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நான் இந்த தட்டிலேயே நம்ம நூடுல்ஸ் பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். அதுக்காக ஃபுல்லாக கோதுமை மாவு நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிவிட்டு புளியும் போது தான் நம்மளுக்கு நூடுல்ஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக நம்மளுக்கு விழுகும். இப்போ நம்ம நூடுல்ஸை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே டைட்டாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஹார்டாக யூஸ் பண்ணி தான் நீங்கள் புளியிற மாதிரி இருக்குங்க. ரொம்ப சாஃப்டாலாம் மாவு வராது. கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நல்லா பிழிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நூடுல்ஸ் பிழிய ஆரம்பிச்சிட்டேன். அழகாக நம்மளுக்கு சூப்பராக வருது பாருங்கள். இப்படி பிழிஞ்சு எடுக்கவே நடுவில் இந்த மாதிரி மாவு டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தூவி விடும்போது நமக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்காமல் நூடுல்ஸ் தனித்தனியாக வரும். இப்போ மாவை நல்லா பிழிஞ்சுக்கிறேன். அப்பப்போ நம்ம மாவையும் தூவி விட்டு நல்லா இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒட்டாத மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அழகாக சூப்பராக பிழிஞ்சிட்டேங்க. அவ்வளோதான், நம்மளோட கோதுமை மாவு நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறக்கே. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு சின்ன ஹோல்ஸ் இருக்கிற அந்த தட்டுலையும் நம்ம பிழிஞ்சுக்கலாம். சின்ன ஹோல்ஸ் இருக்கிற தட்டு போட்டிருக்கேன். அதுலேயும் நம்ம நூடுல்ஸ் பிழிஞ்சுக்கலாங்க. எவ்வளோ இதில் சின்னதாக வருது பாருங்க. நம்மளுக்கு ஒரு வித்தியாசமும் இருக்காது. நான் ஃபுல்லாகவே பிழிஞ்சிட்டேன். இப்போ இந்த நூடுல்ஸ் பார்க்குறக்கு கொஞ்சம் சின்னதாக கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த தட்டு யூஸ் பண்ணி நீங்கள் நூடுல்ஸ் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் 2ஐயுமே ஒன்றா வச்சுட்டேன். இப்போ நம்ம நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்காக பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கேன். நான் ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப கொதிக்கவெல்லாம் வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சூடுபடுத்திக்கோங்க. இதோடவே 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதோடவே நம்ம செஞ்சு வச்சிருக்கிற நூடுல்ஸையும் ஆட் பண்ணிக்கலாங்க. நூடுல்ஸை சேர்த்துட்டு உடனேவே கலந்து விட வேண்டாம். ரொம்ப ஹை ஃப்ளேம்லையும் நீங்கள் ஸ்டவ்வை வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நூடுல்ஸை வேக வச்சுக்கலாங்க. இப்போ தண்ணி நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு. மெதுவாக ஃபோர்க்கோ இல்லைன்னா ஸ்பூனோ வச்சு மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. மெதுவாக இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கிறேன். நூடுல்ஸ் நல்லா வெந்து வரும்போது லைட்டாக நம்ம சேர்த்துருக்கிற மாவோட கலர் சேஞ்ச் ஆகுங்க. இப்போ நம்ம நூடுல்ஸ் பாருங்கள் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு.
மெதுவாக அப்படியே கலந்து கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம நூடுல்ஸு நல்லா சூப்பராக வெந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கொஞ்சமாக எடுத்து நீங்கள் கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு மாதிரி இல்லாமல் நூடுல்ஸ் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம வெந்த நூடுல்ஸை வெளியே எடுத்துக்கலாங்க. இப்போ வெந்து வந்த நூடுல்ஸை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துட்டு உடனேவே பச்சை தண்ணியில போட்டுருங்க. அப்பதான் உங்களுக்கு உடையாம இருக்கும். இப்போ நான் வெந்து வந்த எல்லா நூடுல்ஸுமே எடுத்து பச்சை தண்ணிக்கு மாத்திக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில மாத்திக்கிறதுனாலும் நீங்க மாத்திக்கலாம். அந்த சூடோடையே வச்சுட்டோம்னா ரொம்பவே ஒட்டி பிடிச்ச மாதிரி ஆயிரும் நூடுல்ஸ் எல்லாமே. அதனால உடனே பச்சை தண்ணிக்கு மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாவே இருக்கும். இப்போ நான் வெந்து வந்த எல்லா நூடுல்ஸையுமே பச்சை தண்ணிக்கு டக்குன்னு மாத்திட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க. தண்ணி சுத்தமா இல்லாத மாதிரி வடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நூடுல்ஸை செய்ய ஆரம்பிக்கலாம். பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்க ஆயிலுக்கு பதிலாக பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமா நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு கேரட்டை சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும் போது பார்க்கவும் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. 1/2 கப் அளவுக்கு கேபேஜை முட்டைக்கோசை சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு கேப்சிகம் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையுமே நல்லா சன்னமா இந்த மாதிரி நீள்வாக்கில் அரிஞ்சு சேர்த்துருக்கேன். இதோடவே காய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம நூடுல்ஸ் வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம், மாவு பிசையும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால இப்போ காய்க்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் போல் கலந்து விட்டுட்டு காயெல்லாம் ரொம்பவுமே வதக்கி வேக வச்சிடாதீங்க. 3/4 வேக்காட்டில் காய் இருக்கணும், அப்போ தான் சாப்பிட நல்லா இருக்கும். இதோடவே 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசால் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இன்னைக்கு சாஸ் எல்லாம் எதுவுமே சேர்க்காம செஞ்சுருக்கோம். உங்களுக்கு சாஸ் எல்லாம் சேர்த்து செய்யணுன்னாலும் நீங்கள் பொடியெல்லாம் சேர்க்கறதுக்கு பதிலாக டொமேட்டோ சாஸும் சோயா சாஸ் ஆட் பண்ணி செஞ்சுக்கோங்க. இப்போ கரம் மசாலா தூளையும் சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காயோட நம்ம சேர்த்துருக்கிற பொடியெல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம வேக வச்சு வடிச்சு வச்சிருக்கிற நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. நூடுல்ஸையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஃபுல்லாக நம்ம சேர்த்துருக்கிற மசால் காய் எல்லாமே நூடுல்ஸோட ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு லைட்டாக உப்பு பத்தலை, அதனால நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாங்க. குருமிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கலந்துட்டு இப்போ ஸ்டவ்வை அணைச்சதுக்கப்புறமா நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். மல்லித்தலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான நூடுல்ஸ் சூப்பராக வீட்லேயே ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்குற நூடுல்ஸை விடவே டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குங்க. குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணியும் சாப்பிடுவாங்க. எப்பவும் கோதுமை மாவில் சப்பாத்தி பூரின்னு போடுறத விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டைம் வெரைட்டியாக செஞ்சு கொடுங்க. எல்லாருமே வீட்டில் இருக்கிற எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதே போல் வீட் நூடுல்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.